சூரத்துல் கஹ்ஃபுடைய ஆதாரபூர்வமான சிறப்புகள் என்ன? இமாம் புகாரி, முஸ்லிம் ரஹிமஹுமுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். இமாம் புகாரி அவர்கள் தங்களுடைய ஸஹீஹுல் புகாரியில் 5011வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். அல் பரா இப்னு ஆஸிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, கான ரஜுலுன் யக்ரஉ சூரத்துல் கஹ்ஃப். ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் ஒரு நபித்தோழர் வீட்டில் உட்கார்ந்து கொண்டு சூரத்துல் கஹ்ஃபை ஓதிக் கொண்டிருந்தார். அவருடைய பெயர் இன்னும் சில ரிவாயத்துகளிலே தெளிவாக வருகிறது, உஸைத் இப்னுல் ஹுதைர் ரலியல்லாஹு அன்ஹு. உஸைத் இப்னுல் ஹுதைர் ரலியல்லாஹு அன்ஹு சூரத்துல் கஹ்ஃபை தங்களுடைய வீட்டில் உட்கார்ந்து ஓதிக் கொண்டிருந்தார். வ இலா ஜானிபிஹி ஹிசானுன் மர்பூத்துன் பிஷத்னைன். அவருக்கு அருகில் அவருடைய குதிரை 2 கயிறுகளால் கட்டப்பட்டிருந்தது. ஃபதகஷத்துஹு ஸஹாபத்துன். அவர் குர்ஆனை சூரத்துல் கஹ்ஃபை ஓத ஓத அந்த குதிரையை நோக்கி ஒரு மேகம் இறங்கி வந்து கொண்டிருந்தது. فجعلت تدنو وتدنو وجعل فرسه ينفر. அந்த மேகம் இறங்க இறங்க, இவர் குர்ஆனை ஓத ஓத மேகம் இறங்க இறங்க அந்த குதிரை பதறிக் கொண்டிருந்தது, திமிரு கொண்டது, அது விரண்டோடியது. فلما اصبح, காலை விடிந்தவுடன், அத்தன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அது நினைவு காட்டப்பட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தில்க ஸகீனத்து தனஸ்ஸலத் பில் குர்ஆன். அது குர்ஆனை ஓதும் பொழுது இறங்கக்கூடிய அமைதியாகும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த நிகழ்வு நமக்கு 2 பாடங்களை கொடுக்கிறது. அவர் எப்போது குர்ஆனை ஓதுகிறார்? எப்போது ஓதுகிறார்? இரவுடைய விடியலில் இரவுடைய நேரத்தில் ஓதுகிறார். அல்லாஹு அக்பர். இரவில் விழித்து குர்ஆனை ஓதக்கூடிய வழக்கம் சஹாபாக்களுடைய வழக்கம். சஹாபாக்களுடைய வழக்கம் என்று சொல்லுவதற்கு மேல் அது ஒரு முஃமினுடைய வழக்கம். இரவுடைய நேரங்களில் விழித்து அல்லாஹ்வுடைய கலாமாகிய புத்தகத்தை திறந்து ஓதுவது ஒரு முஃமினுடைய வழக்கம், ஒரு முஃமினுடைய பண்பது. அது முஃமினுடைய வாழ்வில் இருந்து பிரித்து பார்க்க முடியாத அம்சம். காலை முதல் இரவு வரை குர்ஆனை ஓதுவது, குர்ஆனை படிப்பது, குர்ஆனை ஆராய்வது, குர்ஆனை மனனம் செய்வது ஒரு முஃமினுடைய வாழ்வில் உள்ளது. அந்த நபித்தோழர் சூரத்துல் கஹ்ஃபை ஓத ஓத அந்த குதிரை அலறுகிறது. ஏன்? மேகம் இறங்கி வந்து கொண்டே இருக்கிறது. இன்னும் சில அறிஞர்கள் எமக்கு அந்த மேகத்துடைய இரங்கலுக்கு விளக்கம் சொல்லும் பொழுது அது மலக்குகள், அது மலக்குமார்கள். இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் போன்ற அறிஞர்கள் அதற்கு விளக்கம் சொல்கிறார்கள், அது மலக்குகள். சூரத்துல் கஹ்ஃப் ஓத ஓத சக்கீனத்துடைய மலக்குகள், அமைதி அளிக்கக்கூடிய மலக்குகள், அல்லாஹ்வுடைய அருளை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய மலக்குகள் அந்த இடத்தை நோக்கி இறங்கி வந்து கொண்டிருப்பார்கள் அந்த குர்ஆனை கேட்பதற்காக. சூரத்துல் கஹ்ஃப் எமக்கு தரக்கூடிய சிறப்புகளில் இதுவும் ஒரு சிறப்பு. இரண்டாவது சிறப்பு இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள். அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, அன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மன் ஹஃபிப 10 ஆயாத்தின் மின் அவ்வலி சூரத்துல் கஹ்ஃப். சூரத்துல் கஹ்ஃபுடைய முதல் 10 வசனங்களை யார் மனனம் செய்தாரோ, உஸிம மினத் தஜ்ஜால், அவர் தஜ்ஜாலுடைய ஃபித்னாவில் இருந்து பாதுகாக்கப்படுவார். தஜ்ஜாலிடமிருந்து பாதுகாக்கப்படுவார். இமாம் அஹ்மத் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, மன் கரஅ 10 ஆயாத்தின் மின் ஆகிரில் கஹ்ஃபி, சூரத்துல் கஹ்ஃபுடைய கடைசி 10 வசனங்களை யார் ஓதுகிறாரோ, உஸிம மின் ஃபித்னத்தித் தஜ்ஜால், அவர் தஜ்ஜாலுடைய ஃபித்னாவில் இருந்து பாதுகாக்கப்படுவார். சூரத்துல் கஹ்ஃபுடைய முதல் 10 வசனங்களை மனனம் செய்தவர் தஜ்ஜாலுடைய ஃபித்னாவில் இருந்தும் பாதுகாக்கப்படுவார். அது போலவே சூரத்துல் கஹ்ஃபுடைய இறுதி 10 வசனங்களை ஓதி வருபவர் தஜ்ஜாலுடைய ஃபித்னாவில் இருந்து பாதுகாக்கப்படுவார் இன்ஷா அல்லாஹ்.